பேர் வந்திருக்கீங்க, எப்போ மாட்டுவீங்கன்னு. சார் நீ பேசாமல் நான் மாட்டி தரணும். இது வந்து காசுக்கேற்ற மூடின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக இப்போ இந்த வீட்டில் வந்து நிபாவ் வேக்கம் லிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஃப்ட் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். நிபாவ் வேக்கம் லிஃப்ட் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அவங்க வீட்டோட ஓனரே இருக்கார் நம்ம கூட. சார் வந்து இந்த லிஃப்ட் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து நமக்கு வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிஃப்ட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருது, 2 ஃப்ளோர்ஸ்னால் எவ்வளோ ப்ரைஸ் வருது, சிங்கிள் ஃப்ளோர்னால் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு கூட நம்ம அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் நரேஷ். சொல்லுங்கள் சார், இந்த லிஃப்ட்டை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து? இந்த லிஃப்ட் வந்து முதல்ல நான் லிஃப்ட் போடணுன்ற ஐடியாலே இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட் ராஜசேகர்னு சரவணா ட்ரேடர்ஸ்னு கரூரில் ஒரு எக்ஸ்போர்ட்டர், அவர் தான் இந்த லிஃப்ட் வந்து சஜஸ்ட் பண்ணார். நெட்டில் பார்த்துட்டு அவர் ராஜசேகர் சொன்னதையும் பார்த்து ஒரு ஜட்மெண்ட் எடுத்து நேரில் டெமோ கூட பார்க்காம நான் 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கரூர் வந்தாங்க, அவங்களுக்கு 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். திரும்பவும் டெமோ பார்க்காமலே திருப்பி 30% ஃபர்தர் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் சென்னையில் டெமோ பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த லிஃப்ட்டில் வந்து ரொம்ப ஈஸி இன்ஸ்டலேஷனுக்கு. வராங்க, ஹாஃப் டேயில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, ஒரு நாள் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் 1.5 நாளில் அவங்க ஒர்க்கே முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. சைல்டு லாக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டா லிஃப்ட் வந்து ஏறாது. ஸோ இது சைல்டு லாக்கு. இது சைல்டு இருக்கும்போது இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் கரண்ட் போகுதுன்னா கரெக்டாக வந்து இறங்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றும் நம்ம தள்ளிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ கரண்ட்டு போகும்போது நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அதை தாண்டி எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது இந்த இடத்துல. இதை அமுக்கிட்டா உள்ளே கண்ட்ரோல் போயிடும், நம்ம அமுக்கிற இடத்துக்கு இது வந்துடும். இந்த கீழே ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்ச் இருக்குது இந்த இடத்துல. ஓகே ஓகே. இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஓ, இந்த சுவிட்ச். ஆமாம், இந்த சுவிட்ச். ஆமாம். இது எமர்ஜென்சி வந்துடும். உள்ளே யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னு இது அமுக்குனா கீழே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் தாண்டி எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஓகே. எங்கே நிற்கிதோ அந்த ஃப்ளோரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கிறனால இந்த ஹோல் போட்டால் கதவை திறந்துடும். சாவி இருக்குது, ஒரு கீ இருக்குது, அது போட்டால் திறந்துடும். ஸோ இத்தனை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. கரண்ட்டு போகிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போ கரண்ட்டு போனால் நாங்கள் அதை ஆஃப் பண்ணி செக் பண்ணிட்டோம். கரண்ட் போச்சுன்னா அடுத்த ஃப்ளோரில் வந்து நின்றுடும். அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. 2 ஃப்ளோர் போகிற லிஃப்ட் வந்து 11,37,000 ஆகுது. ஒரு ஃப்ளோர்னால் 9 lakhs வரும்னு நினைக்கிறேன். 9 lakhs, அரௌண்ட் 9 lakhs வரும். இப்போ இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து நமக்கு இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரைஸ்க்கு ஒர்த்து இருக்குது. என்னென்னா ஈஸி டு இன்ஸ்டால், சவுண்ட் இல்லை. மேலே போகும்போது இது கரண்ட்டு, கீழே வரும்போது கரண்ட்டு தேவையில்லை. வேக்யூம் லிஃப்ட் இது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் கன்வென்ஷனல் லிஃப்ட்டுக்கு இதுக்கும் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் த சேவிங்ஸ் தான். இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஏஸ்தட்டிக் அப்பீலும் இருக்குது. ப்ளஸ் பிட்டு போட வேண்டியதில்லை. சும்மா வாஷிங் மிஷின் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க, பிட்டு போட வேண்டியதில்லை. அதெல்லாம் நமக்கு சிவில் ஒர்க்குங்கிறதே இல்லை. இப்போ நான் வந்து முதல்ல லிஃப்ட் போடணும்னு பிளான் பண்ணவே இல்லை. பாதி வழியில் தான் பிளான் பண்ணேன். கட்டடமே கிட்டத்தட்ட முடிஞ்ச அப்புறம் தான் இந்த இது எனக்கு ஓப்பனிங் இருந்தாலும் ஈஸி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து ஒன்றும் சிவில் ஒர்க்கே நாங்கள் பார்க்கல. 0 சிவில் ஒர்க் ஆக்சுவலாக எங்களுக்கு. ஈவன் மிடில் வேல டிசைட் பண்ணியுமே, கட்டடம் முடியும் போது டிசைட் பண்ணியுமே சிவில் ஒர்க் ஒன்றும் ஆகலை. இப்போ எக்ஸிஸ்டிங் பில்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா 2-3 இடத்த மட்டும் நீங்கள் உடச்சி விட்டுருந்தா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
வயசானவங்களுக்கு மூட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் இது வந்து பெஸ்ட்டு. ரொம்ப பெஸ்ட். ஆமாம், சவுண்டும் இல்லை, வெரி சவுண்ட் ப்ரூஃபாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாமாங்க? தாராளமாக வாங்க. இது கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகுது. ஆமாம், அதுக்கு காரணம் வந்து இது வந்து வேக்யூம் லிஃப்டாக இருக்கிறதுனால. இது கன்வென்ஷனல் லிஃப்ட் இல்லை, வேக்யூமை யூஸ் பண்ணி இது ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. அதே மாதிரி கீழே போகிறப்பையும் நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் ஆகி தான் நமக்கு வந்து கீழே வந்து போகுது. ஏன்னா அது அந்த வேக்கமே வந்து திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்குது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் கீழே போங்க சார். இந்த இடத்துல அது கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி நமக்கு வந்து கீழே போகுது. உள்ள பயந்தா சிவப்பு கலரில் அலாம் இருக்கு, ஓகே, அதை ப்ரெஸ் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஃபோன் இருக்கு. ஃபோன் வந்து இது மொபைல் ஃபோன், இது சிம் கார்டு, ஒரு தனி சிம் கார்டு போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இதுலேருந்து நம்ம வெளியில் உள்ள ஆள்கிட்ட அசிஸ்டன்ட் கேட்கலாம். சப்போஸ் ரொம்ப குழம்பிட்டோம்னா நிபாவ் லிஃப்ட்டுக்கே கூப்பிட்டு கூட என்னையா மாட்டிட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா கூட இது பண்ணிடலாம், நம்ம இறங்கிடலாம். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. இது எவ்வளோ நமக்கு பவர் எடுத்துக்குதுங்க சார் இந்த லிஃப்ட்டு? இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பவர் எவ்வளோ எடுக்கும்னு தெரியல. பட் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒரு ஏர் கண்டிஷனருக்கு என்ன ஆகுதோ அவ்வளோதான் ஆகும். அதுவும் ஏர் கண்டிஷனராவது நம்ம ஒரு 12 hours 6 hours இந்த மாதிரி போடுறோம். இது அப்படி இல்லை, மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 தடவை 12 தடவை தான் போட போகிறோம். அதனால் வந்து பவர் கன்சம்ஷன் அதிகம் ஆகுதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை யூஸ் பண்ணால் 600 rupees வரும். நான் கரண்ட் சார்ஜ் 10-12 தடவை அப்ராக்சிமேட் சொல்கிறேன். 400 400 to 600. இப்போ டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேபி 600 வரலாம், 600 700 வரலாம். அது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10-12 தடவை யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு 10 to 12 times 13 times. கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக தான் இது ஆகும்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க நிபாவில். நாங்கள் இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இது நாங்கள் போட்டு 2 மாதம் ஆச்சு, 1 மாதமோ 1.5 மாதமோ ஆச்சு. கரெக்ட், இது 2 மாதமாக யூஸ் உள்ளே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா மற்ற வேலையும் நடக்கிறதுனால ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 3000 ரூபா வந்திருக்குது ஹோல் வீடு. ஏன்னா மற்ற வேலையெல்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இங்கே யூஸ் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு என்ன வருதுன்னு தெரியல, வீட்டு கன்சம்ஷன் என்ன வருதுன்னு தெரியல. மேபி 2 months நாங்கள் ஏப்ரலில் கூடி வரோம், ஜூனில் தான் தெரியும். இப்போ நீங்கள் ஒன்று கன்ஃபார்ம்டாக சொல்லலாம், கன்வென்ஷனல் லிஃப்ட்டை விட கரண்ட் சார்ஜ் கம்மி தான். நார்மல் லிஃப்ட் இருக்குல்ல, அதை விட டெஃபினட்டாக மச் லோவராக தான் இருக்குது. இப்போ மற்றவங்க பார்த்தவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க சார்? இப்போ எல்லாருமே லிஃப்ட்டை பார்த்த ஆச்சரியமாயிட்டாங்க. ஓகே, ஏன்னா கரூரில் தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட்டு. ஓகே, இந்த லிஃப்ட் பெங்களூர் சென்னையில் நான் நிறைய போட்டுட்ருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து இதுதான் ஹைலைட், என்னங்க எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் ராஜ்சேகர் ஒருத்தர் இருக்கார், சரவணா ட்ரேடர்ஸ் சொன்னேன், அவருக்கு தான் தேங்க் பண்ணணும். அவர் சொல்லும்போது கூட நான் கேட்டேன், நான் எதையா அது இவ்வளோ காசாக இருக்குன்னு. சார் போடுங்க சார் அப்படின்னாரு. முதல்ல ஒரு ஃபேன்சிக்காக தான் நான் போகலாம்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இப்போ இது வந்து காசுக்கேற்ற மூடின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக 100%. மிடில் ஏஜ் யாருக்கு மூட்டி வலி இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த லிஃப்டோட டயமீட்டர் வந்து 39 inches தான், 3.25 அடி. ஸோ ரொம்ப ஸ்பேஸ் சேவிங் இது. அப்புறம் வந்து 200 kgs வரைக்கும் இந்த லிஃப்டோடைய கெப்பாசிட்டி, 200 kgs ஆர்
டூ பீப்புள் கம்ஃபர்டபுளாக ஏறலாம். சின்ன குழந்தைங்க இருந்தால் 3 பேர் ஏறலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இப்போ இந்த ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த பட்டன் நம்ம வந்து அமுத்தணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர். இது வந்து டெரஸ் ஃப்ளோரு. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து எமர்ஜென்சி சைல்ட் லாக்கு, அலாரம் பட்டனு, அப்புறம் ஒரு ஃபோனு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் வந்து ஃபில்லர் ஸ்லாப்பும் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த ஃபில்லர் ஸ்லாப் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு வந்து கொடுக்கும் பில்டிங்கில். இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபில்லர் ஸ்லாப் வந்து நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி கிச்சன்லேயும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அவர் கிளைண்ட் வந்து ஃபில்லர் ஸ்லாப் கேட்டனால நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு சாரே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த லிஃப்ட்டை பற்றி நமக்கு. ஏன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா, ஒரு கஸ்டமராக அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்றதை நம்ம வந்து அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சால் தான் மற்ற பார்க்குறவங்களுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஓகே, கஸ்டமரே நமக்கு வந்து இவ்வளோ ஃபீட்பேக் கொடுக்குறப்ப இது வந்து நல்லா தான் இருக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அவரையே நான் வந்து பேச சொன்னேன். தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இவங்க நிபாவ் டீம் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் டீம் வந்து அருணன் ஒருத்தர் வந்தார், அருணன், ஷோஹேப்னு ஒருத்தங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சிஆர்எம்னு ஒரு டீம் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் வந்த பையங்க ஒரு 3 பேர் தான் வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. முதல்ல சந்தேகமாக போச்சு எனக்கு, 2 பேர் வந்திருக்கீங்க, எப்படா மாட்டுவீங்கன்னு. சார் நீங்கள் பேசாமல் நாங்கள் மாட்டி தரணும். வெறும் 2 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்து 2வது நாள் தான் இன்னொருத்தர் வந்தார். இந்த மொத்த லிஃப்ட்டையும் 2 பேர் தான் இன்ஸ்டால் பண்ணாங்க. 3வது நாள் வந்து அவர் அவங்களுக்கு சூப்பர்வைசர் போல இருக்கு, அவர் செக் பண்ணி டெஸ்டிங் தான் வந்தார். ஸோ வெறும் 3 பேர் சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குங்க சார் லிஃப்ட்டு. இது வந்து ஃபைபர். இது ஃபைபர். இது ஏதோ மெட்டல் அலாய், சம் அலாய் மெட்டல். பட் இதுவும் ஃபைபர் மாதிரி தான் தெரியுது, பட் ஏதோ சம் அலாய் மெட்டல். மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்காங்க சார்? மெயின்டெனன்ஸ் ஈஸி. அவங்க வந்து 1 இயர் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஏதோ 5-6 மாதத்துக்கு வந்து தொடச்சி கொடுத்துருவோம்னு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் 1 இயர் ஃப்ரீ வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டைப் ஆஃப் ஏஎம்சி இருக்குது. காம்ப்ரஹென்சிவ் மெயின்டெனன்ஸ்னால் 35,000 40,000 வருது, ஜிஎஸ்டி சேர்த்து 30,000 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அது வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்றாங்க 40,000. இல்லை உங்களுக்கு வந்து வெறும் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மட்டும் பார்ட்ஸ் போனால் நான் பண்ணிக்கிறேன்னா ஒரு 8,000 10,000 போட்டிருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ஏஎம்சி இருக்குது. ஒன்லி சர்வீஸ் மட்டும் பண்ணுறதுன்னா சம் 10,000 தான் வருது ஏஎம்சி. பார்ட்ஸ் போனால் நம்ம தான் பண்ணணும். பார்ட்ஸும் சேர்த்துன்னா இட்ஸ் 40,000 ஒரு 1 இயருக்கு அப்புறம். 1 இயருக்கு அப்புறம். ஸோ இதுதான் வந்து நிபாவோட வேக்கம் லிஃப்ட்டு. உங்கள் வீட்டுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் டைம் சார்.